இது வந்து இந்த எண்ணெயோடயே இந்த சாதத்துல போட்டு சாப்பிடும் போது வேற லெவல்ல இருக்கும். பாருங்க, இன்னைக்கு வந்து சிந்தாமணி சிக்கனும் பச்சைப்புளி ரசமும் எங்க ஊர் ஸ்பெஷல். நீங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சிக்கன் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த சிக்கன் எடுத்து ஒரு தட்டு சாதம் பிணைஞ்சு நீங்க சாப்பிடலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும். வாங்க, இது எப்படி ஈஸியா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சாட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம். இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, ஒரு 10 மிளகு கிட்ட இதுல சேர்த்துக்கலாம். ஆனா சிந்தாமணி சிக்கனுக்கு மிளகு எல்லாம் போட மாட்டாங்க. போட்டு செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக நான் சேர்த்திருக்கேன். வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்ப எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கட்டி அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன், தட்டி இதையே சேர்த்துக்கலாம். பாருங்க, பாதி அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் பாருங்க 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதோட டேஸ்ட் இந்த சின்ன வெங்காயம் இந்த பூண்டுல தான் இருக்கு. நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, காஞ்ச மிளகாய நல்லா கீறிட்டு உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டேன். இது ஒரு 10 மிளகாய் எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதுதான் காரத்துக்கு. மஞ்சள் தூள் கொஞ்சமா சேர்த்துக்குவோம். தேவையான அளவுக்கு உப்பு. பாருங்க, இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப வந்து என்ன பண்ணலாம், இதுல 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிந்தாமணி சிக்கனுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கோம். சிக்கன் பிராய்லர் சிக்கன் தான், இது நாட்டுக்கோழியில செஞ்சாலும் நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு பொடி பொடியா கட் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து நல்லா இருக்கும், உரைச்சு நல்லா இருக்கும். இப்பவே பாருங்க, இதுல வந்து தண்ணி விட்டு வருது பாருங்க. இந்த எண்ணெய் தண்ணி எல்லாமே விட்டு வருது. மிளகாய் எல்லாமே இதுல எல்லாம் சிக்கனோட சேர்ந்து எல்லாம் வெந்துரும். அப்ப நல்லா இருக்கும். இந்த மிளகாய் எல்லாம் இப்படி நல்லா உள்ள இந்த மாதிரி தள்ளி விடுங்க. நல்லா கொல கொலன்னு நல்லா வெந்து சிக்கன் கொள்ள வந்து நல்லா உரைக்கும். இப்ப தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா பச்சைப்புளி ரசம். பாருங்க, இந்த பச்சைப்புளி ரசத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதை வந்து நல்லா தட்டிக்கலாம். அதனால இப்ப 4 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். பாருங்க, 7 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா நசுக்கிக்கலாம். இது அடுப்பே இல்லாம செய்யற ரசம், ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பாருங்க, இப்ப வந்து என்ன பண்ணலாம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் காரத்துக்கு. இதையும் வந்து நல்லா கீறிட்டு போட்டுக்கலாம். கீறிட்டு போட்டு இதுலயே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலையும் உருவி போட்டுடலாம். இதுலயே கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் போட்டுடலாம். போட்டு எல்லாத்தையுமே நசுக்கிடலாம் அதுலயே போட்டு. அப்பதான் இதோட காரம், புளிப்பு எல்லாமே சேர்த்து இது ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு தக்காளி எல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது இந்த ரசத்துக்கு. பாருங்க, இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். இப்ப நான் புளி ஊற வச்சிருக்கேன் பாருங்க. இந்த புளியுமே இதுல போட்டு நல்லா கரைச்சுக்கலாம். எல்லாமே நல்லா கரைச்சுக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தா போதும். பாருங்க, இப்ப பச்சைப்புளி ரசம் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. உங்களுக்கு தேவைன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். நம்ம வந்து இப்படியே தான் வைக்க போறோம். ஏன்னா ஒரிஜினல் சுவை வேணும்னா இந்த மாதிரிதான் வைக்கணும். தாளிப்பெல்லாம் எதுவுமே கொடுக்க வேணாம், அப்படியே வச்சுக்கணும். ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். பாருங்க, எடுத்து பார்க்கலாம். பாருங்க, மிளகாயோட அந்த கலர்ஃபுல்லா அந்த சிக்கன்ல இறங்குது பாருங்க. இன்னும் நல்லா வேகணும், இன்னும் நல்லா குழைவா வேகணும். அப்பதான் இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்ட். இந்த எண்ணெய் நம்ம ஊத்தின எண்ணெய் ஃபுல்லாவே பிரிஞ்சு வந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வேகும். இப்ப வந்து மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. பாருங்க, இப்ப ஸ்லோ ஃபிளேம்லயும் வச்சுட்டோம். இப்ப நல்லா எல்லாம் வெந்து நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க. இந்த டைம்ல என்ன பண்ணோம், 2 கொத்து கருவேப்பிலைய பிச்சுட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு
இதுலயே மல்லி இலையும் போட்டுக்கலாம். போட்டு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். பாருங்க, சிக்கன் வந்து எல்லாம் பொடி பொடியா போட்டிருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து இந்த எண்ணெயோடயே இந்த சாதத்துல போட்டு சாப்பிடும் போது வேற லெவல்ல இருக்கும். நல்ல சுருக்குன்னு காரம் சாரமா அட்டகாசமா இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பச்சை புளியும் வச்சுக்கிட்டீங்க, பச்சை புளி ரசமும் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இப்ப எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட மச்ச சமையல். தேங்க்யூ.